தமிழில் நம்ம பார்க்க போகிறது விண்ணையும் சாடுவோம். இஸ்ரோவோட 9வது தலைவர் வந்து ஒரு தமிழர். அவர் பேர் வந்து சிவன். ஸோ 2015 விக்ரம் சாராபாயில் இயக்குனராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. இப்போது இஸ்ரோவோட தலைவராக வந்து இருக்கார். ஸோ நாகர்கோயிலில் சரக்கல் விலைன்ற விலங்குமார விலை அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அப்பா பேர் கைலாச வடிவு, மாங்காய் வியாபாரம் தான். ஸோ யூஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகுறாரு. அவர் ஆசிரியர் வற்புறுத்தல்னால MITயில் வானூர்தி பொறியியலில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அடுத்து விக்ரம் சாராபாயில் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. 1983 PSLV கவர்மெண்ட், அதாவது வந்து இவர் ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தின வருஷம்தான் PSLV வந்து லான்ச் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இவர் வந்து செயலி, அதாவது சித்தாரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறாரு. அது என்னென்னா வந்து ஒரு சித்தாரா அப்படின்றது சாஃப்ட்வேர் ஃபார் இன்டெக்ரல் ட்ரெஜெக்ட்ரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். அதாவது சேட்டலைட் எப்படி போகும், எப்படி திரும்பும், அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு ஒரு மாடல், சின்ன மாடல் தான் சித்தாரா. சரியா, முன்கூட்டியே கணிக்கிறதுக்காக. அடுத்து விக்ரம் சாராபாய் வந்து ஆரியப்பட்டான்றது தான் முதல் சேட்டலைட் விக்ரம் சாராபாய் அவர் அனுப்புனது. அது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா 24,000 வில்லேஜில் இருக்க 50 லட்சம் மக்களுக்கு வந்து எஜுகேஷன் ஒரு டிவி மூலமாக கிடைக்கிறதுக்கு உதவி இருக்குது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. இங்கே வந்து ஏரோநாட்டிக்ஸ், விண்பயண மின்னணுவியல், கூட்டமைப்பு பொருள், கணினி, IT எல்லாமே வந்து படிக்கலாம். இவர் தான் வந்து, அதாவது விக்ரம் சாராபாய் தான் வந்து இஸ்ரோ உருவாக்கும் காரணமாக இருந்தவர். சிவன் வந்து ஒரு மென்பொழியாளர் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா அப்துல் கலாம். சரியா, இவர் வந்து சித்தாரா உருவாக்குனனால சிவனை வந்து மென்பொறியாளர் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்தியாவோட 11வது பிரசிடெண்ட் வந்து அப்துல் கலாம். அவர் வந்து ராமேஸ்வரத்தில் பிறக்கிறாரு. இந்தியாவின் ஏவுகணை நாயகனும் அவர் தான். அவருக்கு பாரத ரத்னா விருதும் கிடச்சிருக்கு. தமிழ் வழி கல்வி பயின்றவர் தான் அவரும். 1957 ரஷ்யா வந்து ஒரு சேட்டலைட் வந்து விட்டுருக்கு. அது வந்து ஒன்லி ஃபார் மிலிட்ரி பர்பஸ். பட் நம்ம விட்டுருக்க சேட்டலைட் வந்து அக்ரிகல்ச்சருக்காக, விளைச்சல், நீரின் அளவு, கடல் மீன் அளவு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு, ATMக்கு கார்டு பயன்படுத்துறதுக்கு, அந்த கார்டு பயன்படுத்துகிற மிஷின் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்காக அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இந்தியா வந்து மொத்தம் 45 சேட்டலைட் விட்டுருக்கு. இன்னும் 45 தேவைப்படும். பட் அதை அனுப்புறதுக்கே 4 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம தேவையும் ப்ரைஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த சிவனோட இன்டர்வியூ மாதிரி வரும். அடுத்து வந்து வளர்மதின்றவங்க அரியலூர் சேர்ந்தவங்க. 2015 வந்து தமிழ்நாட்டின் அப்துல் கலாம் விருது வாங்கியிருப்பாங்க. அது வாங்கின முதல் அவார்டி வந்து இவங்க தான். இஸ்ரோவில் வந்து 1984 கிட்டத்தட்ட இவரை ஜாயின் பண்ணுற வருஷம் கிட்ட தான் ஜாயின் பண்ணுறாங்க. 2014 உள்நாட்டிலே இருக்க ரேடார் இமேஜிங் அதில் வந்து தலைமை இருக்கிறாங்க, திட்ட இயக்குனராக இருக்காங்க. RISAT-1 அதுக்கு வந்து திட்ட இயக்குனராக இருக்காங்க. இவங்க வந்து இஸ்ரோவில் வேலை பார்த்த 2வது உமன் இவங்க தான். நேவிக்கின்ற செயலில் கடல் எல்லையை எச்சரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடல் எல்லையை தாண்டும் போது ஃபிஷ்ஷஸ் எங்கே இருக்கும் அப்படின்லாம் காமிக்கிறதுக்கு நேவிக்கின்ற அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. அடுத்து 3 டைப் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஏவுவதற்கு உதவுது. ஒன்று வந்து ஏவுவதற்கான டெக்னாலஜி, இன்னொன்று வந்து ஏற்றி செல்லும் ஊர்தி, இன்னொன்று வந்து விடுபட்ட சேட்டிலைட். இந்தியாவிலேயே 3 மூலப்பொருட்கள், தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து மறுபயன்பாட்டுக்கும் அந்த ஊர்தி உதவுதான். GSLV Mark 2 வந்து ஏவுகணை 2.5 டன்லேருந்து 3 டன் வரைக்கும். GSLV Mark 3 3 to 6 டன் வரைக்கும் வந்து எடையை சுமக்கும். சந்திரயான் 1 வந்து ஆய்வு பயண ஊர்தி வந்து அங்கே மேலே போய் லேண்ட் ஆகி, இது ஆல்ரெடி போயிடுச்சு இல்லையா, ஸோ லேண்ட் ஆகி ரோவர் வந்து ரொபாட்டிக் டெக்னாலஜி மூலமாக 14 டேஸ் சுற்றி வரும் அப்படின்றாங்க. அடுத்து அருணன் சுப்பையா அப்படின்றது இந்திய விண்வெளி திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. திருநெல்வேலியில் ஏர்வாடி கோதகிரி இதை சேர்ந்தவர், எந்திர பொறியாளர். இவரும் அதே வருஷங்கிட்ட தான் சேர்ந்திருக்காரு. இப்போ வந்து பெங்களூரில் இருக்கார். 2013 மங்கள்யான் திட்டத்தில், சரியா, மங்கள்யான் செவ்வாய் சுற்றுக்கலத்தில் போய் அங்கே சேட்டலைட் ஒர்க் அதில் வந்து திட்ட இயக்குனராக இருந்திருக்கார். அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை, இவர் வந்து இளைய கலாம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கோவையில் இருக்க பொள்ளாச்சி கோதவாடியில் சேர்ந்தவர். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. 5 முனைவர் பட்டம். இளைய கலாம்னா சும்மாவான்ற மாதிரி 5 முனைவர் பட்டம் வாங்குறாரு. இந்தியாவில் வந்து அடுத்து வந்து 1982 வந்து இவரும் ஜாயின் பண்ணுறாரு. சந்திரயான் 1, அடுத்து சந்திரயான் 2லையும் ஒர்க் பண்ணுறாரு. சந்திரயான் 1ல் திட்ட இயக்குனர், சந்திரயான் 1ல் திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. சந்திரயான் 2லையும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து சர் CV ராமன் அறிவியல் விருது இவருக்கு தான் கிடச்சிருக்கு. அடுத்து இவர் எழுதின நூல் வந்து கையறிக்கை நிலா அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. இஸ்ரோவில் 3 வருஷ திட்டம், 7 வருஷ திட்டம், 15 வருஷ திட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு நியூவாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அடுத்து தேவை நிறைவு
அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து வருவாய் மற்ற கண்ட்ரியில் இருந்து நமக்கு வரணும், இஸ்ரோ வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில ப்ராடக்ட்ஸை உருவாக்கி அங்கேயும் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வல்லினம் மிகா இடங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.